சண்டே விலாக் பார்த்துட்டு வந்துடலாமா? இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத தான் ஒரு விலாகாக எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி மார்னிங்கே நல்லாவே வெயில் அடிச்சிச்சு. எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருந்தாங்கல்ல, வாங்க நம்ம இன்றைக்கி ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு அந்த வெயிலோட ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. தம்பி இப்போல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சோடனே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நம்ம பேரண்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அவனை தூக்கி நெஞ்சில் வச்சு படுக்க வச்சு அவனை கொஞ்சி அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு வர மாதிரி இருக்குது. இப்போ இந்த சின்ன குழந்தைங்க இப்படிலாம் பண்ணுறதுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு இல்லையா? உங்கள் குழந்தைங்களும் இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதெல்லாம் ரசிக்கக்கூடியது, ரசிச்சுக்கோங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. அப்படியே காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அவனை கொஞ்சிட்டு அவனையும் கிளப்பி நாங்களும் கிளம்பி அப்படியே வந்துட்டோம். ஒரு 9:30 மேலே போல் தான் வந்தோம். இங்கே மெயின் மார்க்கெட்டுக்கு வந்தால் செம்ம க்ரௌடு. ஆனால் எந்த ஒரு ஃபிஷ்ஷுமே எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரியே தெரியல. மத்தியும் இறாலும் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. ரேட் வைஸும் சரி, நம்மளோட பட்ஜெட்டுக்கும் சரி, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அந்த 2 மட்டும்தான் இருந்தது. பக்கத்து வீட்டில் அந்த அண்ணாங்க எப்படி சொல்கிறது, அவங்க இன்றைக்கி நான் கண்டிப்பாக நிறையா வாங்கிட்டு போவேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இல்லை. அப்புறம்தான் எங்களுக்கு அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சது, இனிமேல் ஃபிஷ்ஷிங் பண்ண மாட்டாங்க, ஃபிஷ்ஷிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு வீட்டுக்கு நாங்கள் சும்மா ரீல் ஸ்க்ரோல் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிய வந்தது. ஒன்றுமேல் ஃபிஷ்ஷிங் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. நம்மளுக்கு ஒன்றுமேலும் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸ் கிடைக்காது. அதுவும் இல்லாமல் மீனோட ரேட் எல்லாமே அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. மற்றவங்களும் இதை தெரிஞ்சுக்கட்டும். ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு வரும்போதே நான் சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு சிக்கனும் கூடி. இப்போல்லாம் நம்ம எல்லாமே டோர் டெலிவரி மாதிரி ஆயிடுச்சு. பால், சிக்கனு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் எல்லாமே வீட்டுக்கு இறங்குற மாதிரி ஆகி போயிடுச்சு. எத்தனை பேர் இது ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீனெல்லாம் கழுவி வச்சுட்டு சரி பக்கத்து வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு போனேன். எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க அண்ணாங்கள்லாம் எப்படி தெரியுமா, ரொம்ப க்ளோஸ். எங்களுக்கு என்னன்னாலுமே எங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் இதை பண்ணணும் அது பண்ணணும் அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. நம்ம அவங்களுக்கு இது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் எங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவார். தம்பியை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் தூங்குங்க நான் தம்பியை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு இவ்வளோ நல்ல நெய்பர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு இதனால தான் இங்கே வந்தோம். ஆனால் இவ்வளோ நல்ல நெய்பர்ஸ் எங்கள் கூட இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, அவ்வளோ ஹாப்பியாக நம்மளை வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த அண்ணா தான் தினேஷ் அண்ணா. அவ்வளோ ஸ்வீட் அந்த அண்ணா, நிறைய காமெடி பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சமைக்க ஆரம்பித்தாச்சு. எனக்கு என்னோடய ஸ்டைலில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு, எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா அதில் காஷ்மீரி மிளகாய், அதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அந்த விழுதையும் உள்ளே போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனு. என்னென்ன போட்டேன் அப்படின்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் பெப்பர், தயிர், உப்பு, லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் 1 ஹவருக்கு முன்னாடியே. அதவும் எடுத்து அதை அப்படியே உள்ளே போட்டுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இப்போ நீங்கள் செமி கிரேவி மாதிரி தான் இன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் தண்ணியாகவும் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், செமி கிரேவியாகவும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ப்ரான் மட்டும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரானுமே செய்ய ஆரம்பித்தாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா இதே மாதிரி தான் நானும் ப்ரானையுமே கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள், தயிர், லெமன், அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சமாக கடல மாவு போட்டிருந்தேன். கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரத்துக்காண்டி எண்ணெய் ஊற்றி நல்லா போட்டு தாளித்து கொஞ்சம் அதுவுமே நல்லா ஒரு டீப் ஃப்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. அதை விட இன்னொன்று மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னியிருந்தா, பேச்சுலர்ஸ் மீன் குழம்பு சூப்பராக இருந்தது. அந்த அண்ணா நான் சொல்லியிருந்தேன் எல்லோரும் சூப்பராக சமைப்பாங்க. எங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் அந்த அண்ணா சமைக்கிறது.
அந்த அண்ணா சமைச்சிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சட்டி சோறு சாப்பிட்டு அப்படியே கவின்ஸ் மில்க் ஷேக் குடிச்சு அந்த மீல் முடிச்சாச்சு. ஒரு 5:30 போல் எனக்கு கொஞ்சமாக நட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நட்ஸ் நிறைய, ஏன்னா மத்தியானம் ரொம்ப ஓவராக சாப்பிட்டனால ஈவினிங் கொஞ்சம் செட்டிலாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட்ருந்தேன். அவருக்கு ஒரு காஃபி போட்டு குடித்து அந்த டேவை எண்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.